ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மோனோ இன் தமிழ். நம்ம இன்றைக்கி எந்த மோனோவை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரிக்ரெஸ்ட் மிஷனரி ஆஸ் அ பிளான் சாப்டர் 2 தாங்க பார்க்க போகிறோம். லாஸ்ட் சாப்டரில் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கமாண்டர் கிட்ட போய் கேட்டிருப்பான். கமாண்ட் பண்ணுற ரைஸை என்கிட்ட கொடுத்துருங்க கமாண்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பான். அப்போ அந்த கமாண்டர் யோசிக்கிறாரு, இவன் என்னடா இப்போ வந்து ரைட்ஸை கேட்குறான், கமாண்ட் ரைட்ஸை. எனக்கு தெரியும் இவன் ஒரு பைத்தியக்காரன்ட்டு. ஆனால் எல்லாரும் உயிரும் இங்கே ஆபத்தில் இருக்கும்போது இப்போ வந்து கமாண்ட் ரைட்ஸை கேட்குறான். என்னால் புரிஞ்சிக்கவே முடியல இவனை அப்படி நினச்சிட்டு, கமாண்டர் என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. உடனே ஹீரோ ஏன் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க மாஸ்டர், இதுனா ஒரு கேம்னு நினச்சிட்ருக்கீங்களா? இந்த பதவி வந்து எனக்கு லார்ட் கவுண்ட் பேடிஎம் மூலமாக கிடச்சிது. இதெல்லாம் என்னால் அவ்வளோ ஈஸியாக யாருக்கும் கொடுத்துட முடியாது அப்படி சொல்லிட்டு இந்த கமாண்டர் போயிடுறாரு. உடனே நம்ம ஹீரோ யோசிக்கிறான், கரெக்டு தான். இந்த சுச்சுவேஷனில் யாராக இருந்தாலும் இப்படி வந்து கமாண்ட் ரைட்ஸை கேட்டால் தரமாட்டாங்க தான். அது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்க் வந்து தாக்கிறதுக்கு வருது நம்ம கமாண்டரையும் ஹீரோவையும். அப்போ கமாண்டர் சொல்கிறாரு, இங்கேருந்து போயிடுங்க யங் மாஸ்டர். நீங்கள் ட்ரூப்பை லீட் பண்ணுற அளவுக்குலாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதனால் தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு நம்ம கமாண்டர் சொல்கிறாரு. உடனே நம்ம ஹீரோ நினைக்கிறான், இதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்ட்டு கத்தி எடுத்து வீசுகிறாங்க. பார்த்தா நம்ம கமாண்டர் பக்கம் தான் வீசுகிறான். எங்கள் கமாண்டரை தான் கொண்டுருவானோன்னு பார்த்தா கமாண்டர் வந்து கத்துறாரு, நீ என்னடா பண்ணிகிட்ருக்க, ஏன்டா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு கத்துறாரு. கமாண்டர் அட்டாக் பண்ண அந்த ஆர்க்கை டேரெக்டாக அவன் நெத்தியில் போட்டு கொண்டிருப்பாங்க நம்ம ஹீரோ. இப்போ கமாண்டர் திரும்பி பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. இவன் எப்பறம் இந்த ஆர்க்கோட வீக் பாயிண்ட்டை கரெக்டாக தெரிஞ்சு கொள்கிறான். நம்ம ஹீரோ கமாண்டரை பார்த்து உன் பேர் சோக்குவான் தானே, கரெக்ட் தானே அப்படின்னு கேட்குறான். அப்புறம் உனக்கு பேட்டில் எது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். ஹீரோ அந்த மாதிரி கேட்டதுக்கப்புறம் சுற்றி இருக்க சுச்சுவேஷன்லாம் காட்டுறாங்க. இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸும் ஆக்ஸ் அட்டாக் பண்ணுறதை பார்த்து பயந்து போய் நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறான், எப்போ சோல்ஜர்ஸ்லாம் பயந்து போயிட்டாங்களோ அப்போவே இந்த போரில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். எனக்கு ஒரு சின்ன மொமெண்டம் கிடச்சா போதும்ன்ட்டு ஹீரோ சொல்கிறான். சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்துட்டு நேராக ஆக்ஸ் கூட்டத்துக்குள்ளே வேகமாக ஓடுறான். நான் அவங்க எல்லாரையும் கொல்ல போகிறேன், ஆக்ஸ் என்கிட்ட வாங்க அப்படின்னு கத்திக்கிட்டே போகிறான். கண்ணில் மாற்ற ஆக்ஸ் எல்லாத்தையும் கொன்று தள்ளிக்கிட்டே போகிறாங்க நம்ம ஹீரோ. கமாண்டர் பார்த்து ஷாக் ஆகிட்டு, நான் என்ன கனவு கண்டுட்டு இருக்கேனா அப்படின்னு நினைக்கிறாரு. கமாண்டர் நினைக்கிறார், நான் ஒரு மானா யூசர், என்னால் கூட இதை பண்ண முடியாது. ஆனால் யங் மாஸ்டரால் எப்படி இதை பண்ண முடியுது, அவரோட வீக்கான உடம்பை வச்சுக்கிட்டு என்னால் சொல்ல முடியுது. யங் மாஸ்டர் ஆல்ரெடி ரொம்ப டயர்டாகிட்டாருன்றது. இது எப்படியோ, ஆனால் யங் மாஸ்டர் யூஸ் பண்ணுற எல்லா மூமெண்ட்டுமே ரொம்ப ஸ்மாலஸ்ட்டு தான் இந்த அட்டாக்ஸை டாச் பண்ணுற அளவுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம யங் மாஸ்டர் வந்து ஸ்வாட்மேன்ஷிப்பில் வந்து ரொம்ப கைத்தேர்ந்தராக இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் கரெக்டாக வீக் ஸ்பாட்டை பார்த்து அடிக்கிறார். அப்போ அந்த கமாண்டர் சொல்கிறாரு, இதை பார்க்க எப்படி இருக்குன்னா மானாவே யூஸ் பண்ணாத ஒரு ஸ்வாட் மாஸ்டர் எப்படி இருப்பாரோ அப்படி இருக்குது. உடனே நம்ம ஹீரோ ஆக்ஸை பார்த்து கத்துறான், இவ்வளோ தான் உங்களால் முடியுமா, நான் இன்னும் சண்டை போடவே ஆரம்பிக்கலையே. தலைவன் சும்மா இல்லாமல் ஆக்ஸை பார்த்து கத்துறான், நீங்களாம் வாரியர் கிளான்னு சொல்கிறதுக்கு அசிங்கப்படணும். உங்களை யாருமே பார்த்தா வாரியர் மாரியே தெரியல. நம்ம ஹீரோ பேசின பேச்சுக்கு ஆக்ஸ் எல்லாமே ஹீரோவை துரத்திட்டு இருக்கு. பொன்னி சோல்ஜர்ஸ்லாம் கத்துறாங்க, ஆக்ஸ் எல்லாமே யங் மாஸ்டர் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கமாண்டர் எதனா பண்ணுங்க அப்படின்னு கத்துறாங்க. கமாண்டர் ஷாக்கில் நின்றுட்டு, நீ என்ன எழவடா பண்ணிகிட்ருக்க, பரவாயில்ல ஆக்ஸ் கூட்டத்தில் குதித்து அவங்க அட்டேஷனை உன் பக்கம் திருப்பி நீ எல்லாரையும் காப்பாற்றிட்ட, அதெல்லாம் சரிதான். ஆனால் நீ இப்போ எங்கே தான் ஓடிட்டுருக்க, அந்த டைரக்ஷனை பார்த்தா மலை பக்கம் போகிற மாதிரில இருக்குது அப்படின்னு கமாண்டர் நினைக்கிறாரு. அப்போ தான் கமாண்டருக்கு யோசனை வருது, நம்ம மலை பகுதியில் சோல்ஜர்ஸ் எல்லாருமே நீங்கள் உங்கள் ஷீல்டு ஃபார்மேஷனுக்கு வாங்க. உடனே கமாண்டர் வந்து எல்லோரும் யங் மாஸ்டரை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ காட்டுறாங்க. உடனே ஹீரோ சொல்கிறான், சோக்குவான் நீ மட்டும் ஒரு நல்ல கமாண்டராக இருந்தீங்கன்னா என்னோட ஐடியாவை நீ புரிஞ்சுட்டு என்னை ஃபாலோ பண்ணியிருப்ப, நான் நம்புகிறேன் உன்னை அப்படி. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, எனக்கு இருக்க வரைக்கும் எல்லா ஆக்ஸையும் நானே வெட்டி கொன்றுவேன். ஆனால் கன்றாவி எனக்கு இருக்கிற இப்போ ஸ்டாமினா அந்த அளவுக்கு இல்லை, என்னால் இந்த உடம்பை வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியல. இருந்தாலும் இந்த ஆக்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இதுவே போதும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்லாம் திரும்பி பார்த்து ஷாக் ஆகுதுங்க. என்னென்னு பார்த்தா சோல்ஜர்ஸ்லாம் ஆக்ஸை வந்து தாக்குறாங்க, எப்படின்னா மலை மேலேருந்து தள்ளுறதுக்காக. உடனே நம்ம ஹீரோ நினைக்கிறான், சூப்பர் சோக்வான் உன்னை நம்ம வந்து வீண் போல. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து மலை மேலேருந்து குதிச்சிடுறான். ஹீரோ குதிச்சுட்டு இருக்கும்போதே கமாண்டர் கரெக்டான டைம் இதுதான், எல்லாரும் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே குதிக்கிறான். கமாண்டரும் சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஆக்ஸ் அட்டாக் பண்ணி மலை மேலேருந்து தள்ளுங்க கீழே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லா சோல்ஜர்ஸும் சேர்ந்து இருக்கிற ஆக்ஸ் எல்லாத்தையுமே கீழே தள்ளி கொள்கிறாங்க. கீழே விழுந்து ஆக்ஸ் எல்லாமே செத்துருச்சு. உடனே சோல்ஜர்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷம், நம்ம முடிச்சிட்டோம், நம்ம எல்லா ஆக்ஸையும் கொண்டுட்டோன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே கமாண்டர் மட்டும்தான் யங் மாஸ்டர்னு கத்திக்கிட்டே ஓடி வந்து மலைப்பகுதிகளை பார்க்குறாரு. கமாண்டர் கீழே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டார். எப்படின்னா நம்ம ஆள் வந்து கத்தியவே ஒரு ஸ்டாண்டு மாரி மலையில் குத்தி அதில் தொங்கிட்டுருக்கான். கமாண்டர் அதை பார்த்துட்டு ஒரு பக்கம் சந்தோஷமும் ஒரு பக்கம் ஷாக்கும் படுறாரு. அது உடனே என் கையை பிடிங்க யங் மாஸ்டர், என் கையை பிடிச்சி மேலே வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஆள் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே கை வந்து ஸ்லிப் ஆகுது. கமாண்டர் கொஞ்சம் பிடிங்க அப்படின்னு கத்துறாரு. சோல்ஜர்ஸு கமாண்டர்னு எல்லாமே கத்துறாங்க யங் மாஸ்டர் அப்படின்ட்டு, ஏன்னா நம்ம தலைவன் கீழே விழுந்துட்டுருக்கான்.
அப்போ தான் தெரியுது மலை மேலேருந்து விழுற கேப்பில் அவனோட மெமரிஸ் கொஞ்சம் அவன் தங்கச்சியை பற்றி ஞாபகப்படுத்துது. அவன் தங்கச்சியும் இவனும் எந்த அளவுக்கு சண்டை போட்டு வெறுத்துருக்காங்க அப்படின்றது இதுலேருந்தே தெரியுது. திடீர்னு பார்த்தா அவன் தங்கச்சி வந்து அவன் கையை பிடிச்சி நம்ம 2 பேர் சேர்ந்தே போகலான்னா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் தான் தெரியுது தலைவன் வந்து கண்ணு முழிச்சு ஷாக் ஆகுறான். அப்புறம் ஹீரோ நினைக்கிறாங்க, பரவாயில்ல எப்படியோ உயிரோடு இருக்கேன், அவனுங்க எப்படியோ என்னை காப்பாற்றிட்டானுங்களே அப்படின்ட்டு. இப்போ வந்து அது எனக்கு கனவா, நல்ல வேலை பார்த்தா நம்ம ஹீரோக்கு உடம்பு ஃபுல்லாக வலிக்குது. அது எதனாலனா அவனோட ஹியூமன் பாடி லிமிட்டை வந்து கிராஸ் பண்ணி ரொம்ப புஷ் பண்ணி சண்டை போட்டான்ல ஆக்ஸ் கூட, அதனால தான் இந்த வலிகளை வச்சு என்னால் தெரிஞ்சுக்க முடியுது நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன்றதை. அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போதைக்கு. யாரோ கதவு தன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிகிட்டே வராங்க. நீங்கள் எழுந்திரிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனே நம்ம ஹீரோ, பிளிண்டா இது நீயா இது அப்படின்னு கேட்குறான். உடனே பிளிண்டா சொல்கிறா, உங்களுக்கு தெரியுமா நான் உங்களை நினச்சி எவ்வளோ வருத்தப்பட்டேன் அப்படின்றது. உங்களுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன்ல, சோல்ஜர்ஸே ஆக்ஸ் ஹேண்டில் பண்ணிப்பாங்க, நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்ட்டு. என் பேச்சு நீங்கள் கேட்கவே இல்லையா? டக்குன்னு நம்ம ஹீரோ எழுந்து போய் பிளிண்டாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உடனே லிண்டா பயந்து, நீங்கள் என்ன பண்ணுறீங்க யங் மாஸ்டர், நான் எதனா தப்பு பண்ணிட்டேனா என்ன அப்படின்னு கேட்குறா. அப்போ ஹீரோ சொல்கிறான், இல்லை உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறான். நான் சின்ன வயசுலேருந்தே லிண்டா தான் என்னை பார்த்துக்கிட்டா. நான் எந்த பைத்தியக்காரத்தனம் பண்ணாலும் அவள் தான் என் பக்கம் இருந்து என்னை எல்லாருக்கிட்டேருந்து காப்பாற்றுவா. ஆனால் கடந்த காலத்தில் எப்போ என் குடும்பம் அழிஞ்சதோ அப்போ லிண்டாவும் காணாமலே போயிட்டா. அவளை அதுக்கப்புறம் என்னால் பார்க்கவே முடியல. நான் எப்போவுமே நினச்சி பார்க்கல லிண்டாவை மறுபடியும் இந்தமாரி பார்ப்பேன்றது. லிண்டா கேட்குறா, நீங்கள் இதில் என்னம்மா யங் மாஸ்டர் சந்தோஷப்படுறீங்க, நம்ம தான் டெய்லியுமே பார்த்துட்டு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ நினைக்கிறான், நான் இப்போவே லிண்டா கிட்ட வந்து உண்மையை சொல்லிடணும், நான் ஃப்யூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு வந்திருக்கேன். நான் சொல்கிறது நல்லா கேளு லிண்டா, நம்ம பேடியம் ஹவுஸ் ஹோல்டு மேலே பெரிய ஒரு தாக்குதல் நடக்க போகுது. இப்போ பேடியமே டேஞ்சரில் இருக்குது. யங் மாஸ்டர் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. உண்மை என்னென்னா நான் செத்து மறுபடியும் உயிரோடு வந்திருக்கேன் லிண்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். லிண்டா சொல்கிறா, ஒத்துக்கிறேன் யங் மாஸ்டர், ஆக்ஸ் உங்களை கிட்டத்தட்ட கொண்டிருக்கோம். உடனே நம்ம ஹீரோ சொல்கிறான், அப்படி இல்லை நான் அதை மீன் பண்ணலை அப்படின்னு சொல்கிறான். உடனே பிளிண்டா சொல்கிறா, யங் மாஸ்டர் இங்கே ஆபத்தில் இருக்கிறது பெரியும் இல்லை, நீங்கள் தான் இங்கே ஆபத்தில் இருக்கீங்க. உடனே பிளிண்டா நம்ம ஹீரோவை பார்த்து அந்த கத்துறாங்க, நீ இதேமாரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உன்னை ஜெயிலுக்குள்ள தான் போடுவாங்க, கொஞ்சமாச்சும் நான் சொல்கிறது கேட்டு அமைதியாக இரு அப்படின்னு கத்துறா. இப்போ நம்ம ஹீரோ நினைக்கிறான், இது ஒன்றும் வேலைக்கு ஆகாது போலயே, நான் சொல்கிறது எதையும் நம்பவும் போகிறதில்ல. லிண்டா கேட்குறா, நீங்கள் என்ன நினச்சிங்க யங் மாஸ்டர், நீங்கள் ஒன்றும் ஃபெஸ்டிவலுக்கு போகணும், அதுக்கு முன்னாடியே அடிபட்டு வீட்டில் இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஹீரோ நினைக்கிறான், ஃபெஸ்டிவலா? உடனே பிளெண்டா சொல்கிறா, நீங்கள் என்ன மறந்துட்டீங்களா? அதை உங்கள் தங்கச்சி அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கா, உங்கள் கூட ஃபெஸ்டிவல் போகணுன்றதுக்காக. அப்போ தான் ஹீரோ நினைக்கிறான், ஆமாம் கரெக்ட் தான், ஃபெஸ்டிவல் இருக்குல்ல, வருஷம் இந்த டைமில் கரெக்டாக நடக்கும். அது என் கடந்த காலத்தில் இந்த ஃபெஸ்டிவல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு எனக்கு நேரமே இல்லை. ஏன்னா என் நாள் முழுக்க இந்த ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே தான் போச்சு. என்னை எல்லாருமே சேர்ந்து கிரிட்டிசைஸ் பண்ணதில் நான் எங்கேயுமே வெளியவே போனதில்லை அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ பிளிண்டாவை பார்த்து கேட்குறான், இன்னும் ஃபெஸ்டிவலுக்கு எவ்வளோ நாள் இருக்குது? பிளிண்டா சொல்கிறா, இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணுன்னா உங்களுக்கு வந்து 1 வாரம் டைம் இருக்குது ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்கிறதுக்கு. உடனே ஹீரோ, ஓ வீக் இருக்கா? இந்த நாள் தான் என்னோடய வாழ்க்கையவே மொத்தமாக மாற்றுச்சு. அந்த மெமரி இன்னமும் எனக்கு வலியை கொடுத்துட்டு தான் இருக்குது. கதவை திறந்துட்டு, அண்ணா நீ உள்ளே இருக்கியா அப்படின்னு கேட்டு அவங்க தங்கச்சி உள்ளே வரா. உடனே ஹீரோக்கு ஃப்ளாஷ்பேக் வருது. அவனோட பாஸ்ட் லைஃப்பில் வந்து அவன் தங்கச்சி, அண்ணா என் கூட ஃபெஸ்டிவல் வானா அப்படின்னு ரொம்ப கேட்பான், ஆனால் அவன் போக மாட்டான். அப்போ ஹீரோ சொல்கிறான், இன்னும் 1 வாரத்தில் எலினா சாக போகிறான் அந்த ஃபெஸ்டிவலில். இதோட சாப்டர் 2 முடிஞ்சு மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு.